கீழடி அருங்காட்சியகத்தை கண்டு மெய்சிலிர்த்த பிக் பாஸ் விக்ரமன். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள கீழடி அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்ட பொருட்களை பிக் பாஸ் போட்டியில் கலந்து கொண்ட விக்ரமன் நேரில் கண்டு வியந்தார். 2600 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய பொருட்கள், கல்வி அறிவில் சிறந்ததற்கான குறியீடுகள் உள்ளிட்டவைகளை கண்டு ரசித்தார். ஒவ்வொரு கட்டட தொகுதிகளிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பொருட்கள், அது குறித்த அனிமேஷன் படங்கள், விளக்கங்கள் ஆகியவற்றை கண்டு வியந்தார். பின்னர் பேசுகையில், தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இரும்பு காலம் தமிழகத்திலிருந்துதான் தொடங்குகிறது என உலகத்திற்கே அறிவித்துள்ளார். மிகவும் பெருமையான நாள் என்று கீழடி மண்ணில் இருப்பதையே பெருமையாக கருதுகிறேன். 5300 வருடங்களுக்கு முன்பே இரும்பை பயன்படுத்தியுள்ளனர். அப்போது பயன்படுத்திய பொருட்களை தற்போதும் நாம் பயன்படுத்தி வருகிறோம் என்பது பிரமிப்பிக்கத்தக்க வகையில் உள்ளது. இந்தியா மட்டுமல்லாது உலகத்திற்கு இதுதான் நாகரிகம் என காட்டியுள்ளது. தொன்மை மட்டுமல்ல, தொடர்ச்சியும் கூட. ஒவ்வொரு பொருட்களையும் காட்சிப்படுத்திய விதம், அதற்கான விளக்கம், மெய்நிகர் காட்சி கூடத்தில் 2600 ஆண்டுகளுக்கே அழைத்து போவது போன்ற காட்சியும் பிரமிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை காணும்போது கண்களில் நீர் வந்துவிட்டது. இவ்வளவு பெருமை வாய்ந்த நாகரிகத்திற்கு சொந்தமானவர்கள் நாம் என்பது பெருமையான விஷயம். 2600 ஆண்டுகளுக்கு முந்தைய ஆடுபுலி ஆட்டம், ஆட்டக்காய்கள் இன்றளவும் தொடர்வது பெருமையான விஷயம் என இன்று மாலை சுமார் 6 மணி அளவில் தெரிவித்தார். இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நாள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு இரும்பு காலம், உலகிற்கே இரும்பு காலம், அயன் ஏஜ் இந்தியாவிலிருந்து, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து தான் துவங்கியிருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறாங்க. இது ஒரு தமிழனாக ரொம்ப பெருமை வாய்ந்த ஒரு விஷயம். ரொம்ப பெருமையாக உணர்கிறேன். இன்றைக்கி கீழடி மண்ணில், அந்த மண்ணில் நம்ம நின்றுட்டுருக்கோங்கிறதே ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம நாகரிகத்தினுடைய முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னா, அதனுடைய தொன்மையோட தொடர்ச்சி தான். அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் இப்போ அகழாராய்ச்சியில் கிடச்சிருக்குன்னா, அந்த பொருட்களை இப்போவும் நம்ம வேறு வடிவத்தில் நம்ம பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கோம் அப்படிங்கிறது, வேறு மெட்டீரியல்ஸில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். அந்த மொழியும் கூட, நம்முடைய மொழி பழங்காலத்தில் தமிழ் முறையாக இருக்கட்டும், அது இப்போது இன்னமும் பேசப்பட்டு வர ஒரு மொழி. ஸோ அந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் இந்த மண்ணில் வந்து நின்னது புல்லரிக்கக்கூடிய ஒரு மொமெண்ட். குறிப்பாக இரும்பு காலங்கிறதுனால இந்த இரும்பு உலைகள் எப்படி செயல்பட்டது, அந்த துருத்திகள் மூலமாக எப்படி அந்த உருக்குனாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து காட்சிப்படுத்தியிருக்கிற விதம் ரொம்ப அழகாக இருந்தது. ப்ளஸ் அந்த ஷார்ட் ஃபிலிம், அதை சொல்லி அவன் 15 நிமிஷம் உள்ளே போய் உட்கார்ந்தா அப்படி கண்ணில் தண்ணி வராமல் வர முடியாது. அந்தளவுக்கு ஒரு உணர்ச்சி பொங்க அது வெளியில் வர வேண்டிய சூழல் இருந்தது. ஸோ உண்மையிலே ஒரு அந்த காலத்துக்கு, குறிப்பாக ஒரு கிமு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால், கிமு 5000க்கே போயிட்டு வந்த மாதிரியான ஒரு நிலைமையில் நான் நின்றுட்டுருக்கேன். அப்படி ஒரு ஃபீலோடு இருக்கேன்.